சாந்தி இன்று 15/7/2024 காலை முரளி பாப்தாதா மதுவன். குழந்தைகளை பார்த்து பகவான், இனிமையான குழந்தைகளே, தேக அபிமானம் அசுர நடத்தை ஆகும். அதை மாற்றி தெய்வீக நடத்தைகளை தாரணை செய்யுங்கள். அப்பொழுது ராவணனின் சிறையிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். எப்படி சொல்றார் பாருங்க. அதாவது இந்த தலைப்பில் தேக அபிமானம், தேகம் என்றால் உடல், தேக அபிமானம் உடல் என்ற உணர்வு அசுர நடத்தையாகும். உடல் என்ற உணர்வு நமக்கு வந்து விட்டால், ஒருவரை பார்க்கும்போது அவருடைய உடல் நம்ம கண்ணுக்கு தெரிந்து விட்டால், இது உடல் என்ற பார்வை இருந்தால் அது அசுர நடத்தை ஆகும். அதை மாற்றி தெய்வீக நடத்தைகளை தாரணை செய்யுங்கள். அதை மாற்றி தெய்வீக நடத்தைகளை நடைமுறைப்படுத்துங்கள். அப்பொழுது ராவணனின் சிறையிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். அப்போது நீங்கள் ராவணனுடைய சிறையிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். ராவணனுடைய சிறை என்றால் காமம், குரோதம், பற்று, அகங்காரம், பேராசை, இந்த 5 விகாரங்கள் என்ற சிறையிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். இந்த 5 சிறையில் மாட்டிக்கொண்டு தவியாக தவித்து துக்கத்தை அடைகிறீர்கள். இந்த 5 விகாரங்களில் விடுபட்டால் ராவணனின் சிறையிலிருந்து விடுபட்டது ஆகும். இன்றைய கேள்வி: ஒவ்வொரு ஆத்மாவும் தனது பாவச் செயல்களின் தண்டனையை எப்படி அனுபவிக்கிறது? அவற்றிலிருந்து விடுபடுவதற்கான சாதனம் என்ன? பதில்: ஒவ்வொருவரும் தங்களது பாவங்களின் தண்டனை ஒன்று கர்ப்பச் சிறையில் அனுபவிக்கிறார்கள், இன்னொன்று ராவணனின் சிறையில் அநேக விதமான துக்கங்களை அனுபவிக்கிறார்கள். குழந்தைகளாகிய உங்களை இந்த சிறைகளிலிருந்து விடுவிக்க இறைவன் வந்துள்ளார். இவற்றிலிருந்து விடுபட தூய பார்வை உடையவர் ஆகுங்கள். அதாவது என்ன சொல்ல பாருங்க, அந்த கேள்விக்கு பதிலை எப்படி சொல்றார் பாருங்க. அதாவது ஒவ்வொரு ஆத்மாவும் தனது பாவச்செயலின் தண்டனை எப்படி அனுபவிக்கிறது? அவற்றிலிருந்து விடுபடுவதற்கான சாதனம் என்ன? பதில்: ஒவ்வொருவரும் தங்களது பாவங்களின் தண்டனையை ஒன்று கர்ப்பச் சிறையில் அனுபவிக்கிறார்கள். கர்ப்பச்சிறை என்பது தனது தாயின் கர்ப்பச்சிறையில் இருக்கும்போது துன்பத்தை அனுபவிக்கிறார்கள். நெளியவும் முடியாது, அங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது, மூச்சு திணறல் வந்தது மாதிரி ஒரு ஃபீலிங். பல துன்பங்களை கர்ப்பச்சிறையில் நல்ல அனுபவிக்கிறது. அந்த குழந்தை கரு உண்டானவுடன் அந்த 5வது மாதத்தில் இருந்து 5 மாதங்கள் அந்த அந்த ஆத்மா, அந்த கரு உண்டான 5வது மாதத்தில் ஆத்மா அந்த குழந்தையின் உடலில் புகுகின்றது. அதன் பிறகு 5 மாதங்கள் துன்பத்தை அனுபவிக்கின்றது. அதான் கர்ப்பச்சிறையில் அனுபவிக்கிறார்கள். இன்னொன்று ராவணனின் சிறையில் அநேக விதமான துக்கங்களை அனுபவிக்கிறார்கள். ராவணனுடைய சிறை என்றால் காமம், குரோதம், பற்று, அகங்காரம், பேராசை என்ற சிறை. அந்த சிறையிலும் அநேக விதமான துன்பங்களை அனுபவிக்கிறார்கள். குழந்தைகளாகிய உங்களை இந்த சிறையிலிருந்து விடுவிக்க இறைவன் வருகின்றார். இவற்றிலிருந்து விடுபட தூய பார்வை உடையவர் ஆகுங்கள். இந்த சிறையிலிருந்து நீங்கள் வெளியே வரணும் என்றால், ராவணன் என்ற காமம், குரோதம், பற்று, அகங்காரம், பேராசை இந்த சிறையிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் என்றால் தூய பார்வை, உங்களுடைய ஆத்மா தூய ஆத்மாவாகி பார்க்கின்ற போது தூய பார்வை உடையவர்களாக ஆகுக என்று இறைவன் கூறுகின்றார். கேள்வி பதிலை பார்த்தோம். அடுத்தது தாரணைக்கான முக்கிய சாரம், 2வது பகுதி. 1. ஒருபொழுதும் காதால் கேள்விப்படும் விஷயங்கள் மீது நம்பிக்கை கொண்டு உங்களது நிலையை கெடுத்து கொள்ளக்கூடாது. ஒருபொழுதும் காதால் கேள்விப்படும் விஷயங்கள் மீது நம்பிக்கை கொண்டு உங்களது நிலையை கெடுத்து கொள்ளக்கூடாது. உள்ளுக்குள் தூய்மையாக இருக்க வேண்டும். பொய்யான விஷயங்களை கேட்டு உள்ளுக்குள் எரியக்கூடாது. ஈஸ்வரிய வழியை பெற வேண்டும். முதல் பாயிண்ட்ல எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்படுகின்ற வகையில் அருமையான வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் எல்லாம் எல்லோருக்கும் தெரியும், ஆனால் பயன்படுத்துவதில்லை, நடைமுறைப்படுத்துவதில்லை. ஆகவே தாரணை நடைமுறைப்படுத்தக்கூடிய முக்கியமான பாயிண்டாக சொல்லுகின்றார். ஒருபொழுதும் காதால் கேள்விப்படக்கூடிய விஷயங்கள் மீது நம்பிக்கை கொண்டு உங்களது நிலையை கெடுத்து கொள்ளக்கூடாது. உள்ளுக்குள் தூய்மையாக
உள் மனதிற்கு 2 மனசு இருக்கின்றது. சப்கான்ஷியஸ் மைண்ட், கான்சியஸ் மைண்ட். வெளி மனதிற்கு கான்சியஸ் மைண்ட், உள் மனதிற்கு சப்கான்ஷியஸ் மைண்ட் என்று சொல்லப்படுகிறது ஆங்கிலத்தில். இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் ஏற்றக்கூடாது எதையுமே சப்கான்ஷியஸ், அதாவது உள் மனதில் ஏற்றக்கூடாது. அப்படி நீங்கள் உள்ளுக்குள் தூய்மையாக இருக்க வேண்டும். அதாவது உள்ளுக்குள்ளால் உள் மனதிற்குள் தூய்மையாக இருக்க வேண்டும். பொய்யான விஷயங்களை கேட்டு உள்ளுக்குள் எரியக்கூடாது. பொய்யான விஷயங்களை கேட்டு உள்ளுக்குள் எரியக்கூடாது. ஈஸ்வரிய வழியை, பகவானின் வழியை பின்பற்ற வேண்டும். 2வது பாயிண்ட், ஆத்ம அபிமானி ஆவதற்கான முழு முயற்சி செய்ய வேண்டும். யாரையும் நிந்தனை செய்யக்கூடாது. லாபம், நஷ்டம் மற்றும் கௌரவத்தை கவனத்தில் கொண்டு பார்வையை நீக்கிவிட வேண்டும். தந்தை கூறுவதை ஒரு காதால் கேட்டு மறுகாதால் வெளியேற்றி விடக்கூடாது. அதாவது தந்தை கூறுகின்றவற்றை, அதாவது ஆத்ம அபிமானி ஆவதற்கு ஆத்மா என்ற உணர்வு நமக்கு வர வேண்டும். தேகம் என்ற உணர்வு வரக்கூடாது. ஆத்ம அபிமானி ஆவதற்கான முழு முயற்சி செய்ய வேண்டும். யாரையும் நிந்தனை செய்யக்கூடாது. யாரையும் திட்டக்கூடாது. லாபம், நஷ்டம் மற்றும் கௌரவத்தை கவனத்தில் கொண்டு குற்றப்பார்வையை நீக்கிவிட வேண்டும். தந்தை கூறுவதை ஒரு காதால் கேட்டு மறுகாதால் வெளியேற்றி விடக்கூடாது. தந்தை கூறுகின்ற மகா வாக்கியங்களை ஒரு காதால் கேட்டு மறுகாதால் வெளியேற்றி விடக்கூடாது என்று இறைவன் கூறுகின்றார். வரதானம், திரிகால தரிசி 3 காலத்தை உணர்ந்தவர்கள் என்ற சீட்டில் செட்டாகி ஒவ்வொரு செயலையும் செய்யக்கூடிய சக்திசாலி ஆத்மா ஆவீர்களாக. அதாவது 3 காலத்தை, திரிகால தரிசி என்றால் 3 காலத்தை, திரி என்றால் 3 கால தரிசி, 3 திரிகால தரிசி, இறைவன் திரிகால தரிசி, 3 காலத்தை உணர்ந்தவர்கள் என்ற சீட்டில் செட்டாகி பதவியில் நிலைத்திருந்து ஒவ்வொரு செயலையும் செய்யக்கூடிய சக்திசாலி ஆத்மா ஆகுக. விளக்கம், இதனுடைய விளக்கம், எந்த குழந்தைகள் திரிகால தரிசி என்ற சீட்டில் செட்டாகி ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு செயலையும் செய்கிறார்களோ அவர்கள் விஷயங்களோ நிறைய வரப்போகிறது, ஆகப்போகிறது. சுயத்தின் மூலமாகட்டும், மற்றவர்கள் மூலமாகட்டும், மாயை மூலமாகட்டும், இயற்கை மூலமாகட்டும், எந்த வழியிலாவது சுயத்தின் மூலமாகவோ, மற்றவர்கள் மூலமாகவோ, மாயை மூலமாகவோ, இயற்கை மூலமாகவோ அனைத்து விதமான சூழ்நிலைகள் வரத்தான் போகிறது என்பதை அவர்கள் அறிந்திருப்பார்கள். ஆனால் சுயஸ்திதி சக்திசாலியாக இருந்ததென்றால், சுயஸ்திதி சக்திசாலியாக இருந்ததென்றால் பரஸ்திதி, வெளியிலிருந்து வரக்கூடிய சூழ்நிலைகள் சுயஸ்திதிக்கு முன்னால் எதுவும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு செயலை செய்வதற்கு முன் அதனுடைய முதல், இடை, கடை ஆகிய 3 காலங்களின் பரிசோதனை செய்து புரிந்து கொண்டு பிறகு எது வேண்டுமானாலும் செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் சக்திசாலி சூழ்நிலைகளை கடந்து சென்று விடுவீர்கள். சுலோகன், அனைத்து சக்திகள் மற்றும் ஞானத்தில் நிறைந்து இருப்பதுதான் சங்கம யுகத்தில் பாக்கியம் ஆகும். அதாவது அனைத்து சக்திகள் மற்றும் ஞானத்தில் சம்பந்தம், அதாவது ஞானத்தில் நிறைந்து இருப்பதுதான் சங்கம யுகம். சங்கம யுகம் என்றால் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், அடுத்து வருவது சங்கம யுகம். சத்தியுகத்துக்கும் கலியுகத்துக்கும் இடையில் இருப்பது. இப்போது ராஜயுகத்தை கற்று குழந்தைகள் எல்லோரும் சங்கமயுகத்தில் இருக்கின்றார்கள். அவர்கள் சங்கமயுகத்தில் பாக்கியமாகும். மீண்டும் ஒரு முறை சொல்லுகின்றேன், அனைத்து சக்திகள் மற்றும் ஞானத்தில் நிறைந்திருப்பதுதான் சங்கம யுகத்தின் பாக்கியம் ஆகும். ஒவ்வொரு வானிலையும் எவ்வளவு, இந்த வார்த்தைகள்லாம் வேறு எங்கேயுமே கிடைக்காது. இந்த வார்த்தைகள் வேறு எங்கேயுமே கிடைக்காது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் இந்த வாணியை தினமும் முழுமையாக படிக்க வேண்டும். இப்போது நான் உங்களுக்கு கேள்விப்பதில் தாரணை, வரதானம், ஸ்லோகன் இந்த 4 பாயிண்ட்களையும் தான் கொடுத்திருக்கின்றேன். நீங்கள் இதை முழுமையாக முழு வாணியும் கேட்கலாம், படிக்கலாம், பார்க்கலாம், வீடியோவில் பார்க்கலாம், கேட்கலாம். அருமையாக நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பதை தெளிவாக எந்த மார்க்கத்திலும் சொல்லப்படவில்லை. எந்த மார்க்கத்திலும் இப்படி தெளிவாக சொல்லப்படாது. நீங்கள் தேகம் என்ற அபிமானம் வரக்கூடாது. ஆத்ம அபிமானியாக இருந்தால் நாம்
என்ன நினைக்கின்றோமோ அதை நிறைவேற்றி தருவார் இறைவன். ஆனால் அவர் சொல்வதை நாம் கேட்க வேண்டும். என்னவென்றால் தேக அபிமானம் வரவே கூடாது. எந்த பொருளும் பார்த்தாலும் நீங்கள் பார்க்கின்ற பொருட்கள் அத்தனையும் அழியக்கூடிய பொருள். அழியாத பொருள் ஒன்றே உண்டு என்றால் ஆத்மா. இந்த ஆத்மா அழியாது. இந்த ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. அது மறுபிறவி எடுத்துக்கொண்டே இருக்கும். சிலர் சொல்லுவது புல் போல விலங்குகளை போன்று பல தோற்றங்கள் எடுக்கின்றது ஆத்மா என்பதெல்லாம் இல்லை. இந்த ராஜயோகத்தை கற்றுக்கொண்டால்தான் உங்களுக்கு தெரியும் மனிதன் திருப்பி மனிதனாகவே பிறக்கின்றான். மனிதன் இந்த ஆத்மா நமது சரீரத்தை விட்டு சென்றவுடன் இன்னொரு சரீரத்தில் புகுந்து விடுகிறது. திருப்பி மீண்டும் அந்த ஆத்மா என்னென்ன பாவங்கள் செய்கின்றனோ, அந்த ஆத்மா என்னென்ன பாவங்கள் செய்கின்றனோ அந்த ஆத்மாவில் பதிந்து விடும். அதுதான் சன்ஸ்கார். இந்த ஆத்மாவில் 3 பகுதி இருக்குது. மனம், புத்தி, சன்ஸ்கார் என்று 3 பகுதி இருக்கின்றது. அந்த புத்தி மனம் நினைக்கும், புத்தி செய்யும், சன்ஸ்கார். அதாவது சன்ஸ்காரத்தில் பதிவாகிவிடும். நாம் செய்கின்ற செயல்கள் அத்தனையும் சன்ஸ்காரத்தில் பதிவாகிவிடும். நாம் கடமையை முடித்தால்தான், இந்த ஆத்மாவில் பதிவாகின்றிருக்கின்ற கடமையை முடித்தால்தான் நான் அந்த சரீரத்தை விட்டு அந்த ஆத்மா பிரியும். அல்லாமல் கணக்கை முடிக்காமல் சரீரத்தை விட்டு பிரியாது. அதுதான் உண்மை. இதை நீங்கள் ராஜயோகத்தை கற்றுக்கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டும். எதுவாக இருந்தாலும் நம்பிக்கை. இப்போ நான் சொல்வது நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கையோடு படியுங்கள். கற்று எல்லா குழப்பங்களிலும் பிரச்சனைகளிலும் விடுபட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் ராஜயோகத்தை கற்றுக்கொண்டு இந்த முரளியை முழுமையாக படியுங்கள். நன்றி. ஓம் சாந்தி.